ரட்சிப்பு என்ற அனுபவத்திற்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தூதர்களை உங்களுக்கு உதவி செய்ய வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரர்களாக, வேலைக்காரர்களாக கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். தூதர்கள் வந்து ஊழியம் செய்வதை நீங்க அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு வைத்திருக்கிற தூதர்களை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது உங்க தூதன் காதுல கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய கர்த்தர் எனக்கு தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். எனக்கு உதவி செய்ய, ரட்சிக்கப்பட்ட எனக்கு உதவி செய்ய கர்த்தர் எனக்கு தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கும் போது எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? எனக்கு உதவி செய்ய, நான் தனி இல்லை, நான் அனாதை இல்லை, நான் வந்து கண்ணை கட்டி காட்டில் என்னை கர்த்தர் விடல. நான் தனிமையாய் போராடும் பொழுது எனக்கு உதவி செய்ய, நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு உதவி செய்ய கர்த்தர் தூதர்களை என் வாழ்க்கையில் வைத்து. நான் சொல்றேன், நம்முடைய ஜீவனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜீவனை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காய் தூதர்கள் யுத்தம் செய்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தூதர்கள் கொண்டு வருவார்கள். Your angel will come and receive that blessing and bring it to you.